இன்றைய உலகத்தில் பல பெரிய நிறுவனங்களும் தொடக்க நிறுவனமாகத்தான் தங்களது பயணத்தை தொடங்கியுள்ளனர். தமிழகத்திலும் இன்றைய இளைஞர்கள் பல தங்களது கற்பனைகள், சாமர்த்தியம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை கொண்டு தனிப்பட்ட தொடக்க நிறுவனங்களை உருவாக்கி முன்னேறி வருகின்றனர். ஒரு சிறு எண்ணம், ஒரு எளிய தொடக்கம், ஆனால் அதன் பின்னே ஒளிந்திருக்கும் உயரமான நோக்கம், அதனை நிஜமாக்கும் தீர்க்கமான முயற்சி, இதுவே ஒரு தொடக்க நிறுவனத்தின் அடித்தளம். அப்படிப்பட்ட நிறுவனங்களை ஆவணப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மெய்ப்படும் கனவுகள். சர்வஜித் இன்ஃபோடெக், எவால்வின், டி விஸ்டா இனோவேஷன்ஸ் என 3 நிறுவனங்களை கொண்ட சர்வஜித் குழுமம் தொடக்க நிறுவனத்தின் பயணத்தை தெரிந்து கொள்ள வாருங்கள். ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான காரணம் எப்போதும் லாபம் மட்டுமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் சமூகத்தில் இருக்கும் ஒரு தேவையை பார்த்து இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்விதான் ஒரு பெரிய பயணத்தின் தொடக்கமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில்தான் சர்வஜித் இன்ஃபோடெக்கின் பயணம் தொடங்கியது. குறிப்பாக குடும்பத்திற்காக வீட்டிலேயே இருந்து உழைக்கும் பெண்களின் திறமையும் அனுபவமும் நேரமும் வீணாகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தை மையமாக கொண்டு ஜித்தி அவர்கள் தனது பயணத்தை தொடங்கினார். பெண்கள் தங்களுடைய குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டே தங்களின் திறமைக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதே அந்த கனவின் அடிப்படை. ஹாய், என்னோட பேர் ஜித்தி. என்னோட கம்பெனி பேர் சர்வஜித் இன்ஃபோடெக். நான் கம்பெனி சர்வஜித் இன்ஃபோடெக்கோட ஃபவுண்டர். ஸோ சர்வஜித் இன்ஃபோடெக் 2019 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிஃபோர் 2019 நான் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அ கிராஜுவேட் இன்ஜினியரிங் as well as MBA கிராஜுவேட் ஃப்ரம் JPR இன்ஜினியரிங் காலேஜ். என்னோடய காலேஜ் முடித்த உடனே நான் ஒரு காலேஜில் லெக்சரராக ஜாயின் பண்ணினேன், மீனாட்சி சுந்தரராஜன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கூடம்பாக்கம். ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்டது டீம் ஹேண்ட்லிங், எப்படி ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் கொடுக்கணும், நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அவங்க எப்படி அவங்களோட கெரியரில் க்ரோ ஆகுறாங்க. ஸோ அங்கே ஒரு 1 year எக்ஸ்போஷர் தான் இருந்தது. சூன் ஆஃப்டர் நான் ஒரு ஹெச்ஆராக ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கெரியர் ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஹெச்ஆராக ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு ரெண்டுமே ஐடி as well as மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் எப்படி ஒரு ஹெச்ஆர் ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஹவு ஒரு எம்ப்ளாயே நம்ம என்கேஜாக வைக்கிறது, மோட்டிவேட்டடாக வைக்கிறது, அண்ட் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது, அவங்கள எப்படி அவங்களோட கரண்ட் ஒர்க்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோ பண்ணி கொண்டு வர்றது, என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும், இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி மட்டுமே ஒரு டீமில் க்ரூம் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு உண்டான என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், இது எல்லாமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. 2019 என்னோட பையனுக்கு பிகாஸ் எங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே சப்போர்ட்டிவ் இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் நிறையா இஷ்யூஸ் இருக்கும்போது ஐ ஹேட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் மை கெரியர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நான் கெரியர் பிரேக்கில் இருக்கும்போது என்னோட கெரியர் ஹெச்ஆரில் நல்ல ஒரு பொசிஷனில் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் கெரியரை பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த பீரியடில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ், என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு உள்ளது. பட் எனக்கு அந்த ஒரு திறமை இருக்குது, அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு திங்கிங் வந்தபோது தான் ஏதாச்சும் பண்ணலாம். வெளியில் போக முடியாது, ஆஃபீஸில் போக முடியாது, இல்லை பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இல்லை நானே ஒரு கன்சல்டண்ட்டாக என்னால் என்ன பண்ண முடியும். ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு இருக்குது. ஐ எம் குட் இன் இங்கிலீஷ், ஹிந்தி. ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேர், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ எனக்கு ஹிந்தி வாஸ் நெவர் அ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் கிட்டே நான் பேசியிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு ஹெச்ஆரில் சர்வீசஸ் பண்ணலாம். ஸோ ஹெச்ஆரில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்ரி காம்ப்ளைன்சஸ் இருக்குது,
ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஆன்போர்டிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து அப்போதைக்கும் பண்ண முடிஞ்சது பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் தான். ஸோ அதனால நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு என்னோடய ஃபாதர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஸ்னஸில் தான் இருந்தார். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு எனக்கு நாலேஜ் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டே வந்து கம்பெனி நேம் வைக்கணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், எல்லாமே 2019 அந்த பேஸ் செட்டப் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த சர்வஜித் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு நேம் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. இனிஷியலாக எனக்கு கம்பெனி நேம் என்ன வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு அஃப்கோர்ஸ் என் மனசில் போயிட்டே இருந்தது. பட் ஒரு நாளைக்கு நைட் என்னால் வந்து என்னால் தூங்கவே முடியல. என்ன பண்ணுறது, எல்லாருமே கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் வந்து எதுவுமே பண்ண முடியல. குழந்தைய பார்க்கணும், அஃப்கோர்ஸ் பார்க்கணும். அவன் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் இருந்தான். அப்போது அவனோட எஜுகேஷன் அவன் ஸ்கூல் போயிடான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஸோ இது என் மனசில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக ஓடிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு நாள் தான் நான் இவரை நைட்டு 12 o'clock எழுப்பி என்னால் கண்டிப்பாக நான் கெரியரில் நான் எதாவது பண்ணணும், அட்லீஸ்ட் வீட்டில் இருந்து ஏதாச்சும் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் யோசித்தேன், ரெக்ரூட்மெண்ட் யோசித்தேன். ட்ரைனிங் அப்படின்னு நான் இறங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் நிறையா ட்ரைனிங்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய ப்ரொஜெக்டிவிட்டி இருந்திருக்கணும். பட் அந்த டைம் ட்ரைனிங்கில் இல்லை. பட் ரெக்ரூட்மெண்ட் அஃப்கோர்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ண கம்பெனிலே வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களால் தான் எனக்கு கெரியர் டெவலப் ஆச்சு அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ ஐ தாட் நான் அதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இப்போ இந்த நேம் வைக்கும்போது தான் நான் இவரை எழுப்பி எனக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனி நேம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வெப்சைட், ஒரு பேசிக் வெப்சைட், அப்புறம் ஜிஎஸ்டி அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவேன். ஸோ கம்பெனி நேம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் என்ன வைக்கலாம் அப்படின்னு போது தான் என் ஹஸ்பண்ட் பேர் சரவணன், என்னோடய பேர் ஜித்தி. அப்படி தான் சர்வஜித் அப்படின்னு நாங்கள் நேம் வச்சோம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதனால எனக்கு கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனி இல்லை ஐடி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதனால தான் சர்வஜித் இன்ஃபோடெக் அப்படின்னு வச்சோம். சர்வஜித் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டு நைட் 12 o'clock நான் வந்து டொமைன் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆடிட்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு ஜிஎஸ்டியும் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட், அஃப்கோர்ஸ் இதை ஒரு 1 week ப்ராசஸ் போச்சு. ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து என்னோட கிளைண்ட்டை, பிகாஸ் எந்த கிளைண்ட்டுமே கையில் இல்லை, ஸோ கிளைண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் ரொம்ப சிம்பிள். என்னோட ஒரு கோல் இருந்தது, எனக்கு எம்ப்ளாயீஸ் கிடையாது, ஸோ நான் மட்டும்தான். என்னோட ஒரே ஒரு கோல் என்னென்னா எந்த கிளைண்ட் எடுத்தாலும் நம்ம வந்து அது எத்திக்ஸோட அண்ட் அவங்களோட கம்பெனி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அவங்களோட சர்வீஸ் என்ன, இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு கரெக்டான கேண்டிடேட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் என்னோட கையில் எவ்வளோ அடங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கிளைண்ட் எடுக்கணும்னு அது கண்டிப்பாக நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட் எடுக்கிறது என்னால் டெஃபினட்டாக கிளைண்ட் நேம் கூட சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கூகுளில் ஈக்காடு தாங்கல், கிண்டி, பிகாஸ் ஐடி கிளைண்ட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உள்ளது தான் என்னோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தது. ஸோ நான் ஐடி கிளைண்ட் சர்ச் பண்ணும்போது கிண்டி லொக்கேஷன்ஸ், ஈக்காடு தாங்கல் லொக்கேஷனில் சர்ச் பண்ணி மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அதில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு 1 week கழித்து கால் பண்ணுங்கன்னாரு. 1 week கழிச்சும் நான் ஃபாலோ பண்ணேன். அவர் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஒரு வெண்டாராக நான் இது பண்ணி உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறேன்னாங்க. அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் அது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 2-3 ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுமே ஸ்டார்ட் அப் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கொடுத்த கேண்டிடேட்டில் அவங்களோட டீம் மெம்பர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஈக்காடு தாங்கலில் ஷேர்ட் ஸ்பேஸில் இருந்தாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட்டி சென்டரில் more than 30+ எம்ப்ளாயீஸோட யூஏக்கு வந்து எஜுகேஷன் ப்ராடக்ட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்த போது தான் 6 months ஐ காட் கன்சீவ் ஃபார் மை செகண்ட் பேபி. ஸோ அடுத்த ஒரு சேலஞ்ச் காட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த டைம் வந்து அஃப்கோர்ஸ் என்னால் அது எப்படி கம்பெனி எடுத்துகிட்டு போகிறது, ஹெல்த் வைஸும் எல்லாமே ஒரு சேலஞ்சாக இருக்கும்போது தான் சரி நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ரெக்ரூட்டரை நம்ம எடுப்போம். என்னால் கிளைண்ட் எடுக்க முடியும், கேண்டிடேட் சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்.
கேண்டிடேட் வந்து ஸோ பேசுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த பீரியடில். ஸோ அதனால் நான் ஒரு எம்ப்ளாயி எடுத்தேன். அந்த ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து நான் சோர்ஸ் பண்ணி கொடுக்கேன். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டொமைன்லேருந்து தான் வந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து கிளைண்ட்டும் எடுத்து கேண்டிடேட்ஸும் சோர்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவங்க அந்த கேண்டிடேட்ஸ் கூட பேசி அதை இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சிறிய கனவு வளரும் போது அதன் பொறுப்பும் விரிவடைகிறது. வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கிய சர்வஜித் இன்ஃபோடெக் காலப்போக்கில் மனிதவள தீர்வுகள், ரெக்ரூட்மெண்ட், ஸ்டாஃபிங், பேரோல் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளையன்ஸ் மற்றும் பிசினஸ் கன்சல்டிங் போன்ற பல்வேறு துறைகளில் விரிவடைந்தது. அதன் தொடர்ச்சியாக நிறுவனங்களின் நிர்வாக மற்றும் ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளையன்ஸ் தேவைகளை கவனிக்கும் எவால்வின், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைகளை முன்னெடுக்கும் டிவிஸ்டா இன்னோவேஷன்ஸ் போன்ற பிரிவுகளும் சர்வஜித் குழுமத்தின் கீழ் உருவாகின. இதனால் ஒரு நிறுவனத்தின் பயணம் பல துறைகளை இணைக்கும் ஒரு பிசினஸ் எக்கோசிஸ்டமாக வளர்ந்தது. அடுத்த ஒரு 6 months அண்ட் 2019 ஸ்டார்ட் பண்ண 2020 மார்ச்சில் கோவிட் அண்ட் 2020 தான் என்னோட டெலிவரி. மார்ச்சில் 2020 தான் டெலிவரி இருந்தது. ஸோ நான் வந்து மறுபடியும் ஒரு 6 months பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்தது ஆர்கனைசேஷனுக்கு. பட் அந்த சிங்கிள் எம்ப்ளாயி வந்து ஷீ வாஸ் ஒர்க்கிங். ஸோ எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2020 March 25th வந்து என்னோட பாப்பா பிறந்தா. 20th நான் வந்து பிரேக் எம்ப்ளாயி கிட்ட ஒரு 6 months நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், பிகாஸ் என்னால் இதுக்கு மேலே கொஞ்ச நாள் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து அப்போதைக்கும் எனக்கு ஒரு 5 to 6 clients இருந்தாங்க. அந்த எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், ஏன்னா வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் எங்களாலேயும் வந்து சமாளிக்க முடியாதுன்ட்டுள்ள ஒரு ஃபீட்பேக் கொடுத்தும்போது சரி நானும் வந்து இது எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி 6 months நான் பிரேக் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த 20th கூட நான் போகும்போது இன்வாய்ஸ் அனுப்பி அவங்களோட சேலரி என்ன செட்டில் பண்ணணுமோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நான் செட்டில் பண்ணிட்டு தான் நான் அட்மிட்டுமே ஆகினேன். ஸோ அதுக்கப்புறம் 6 monthsக்கு அப்புறம் எகெயின் அவள் ஒரு 6 months பாப்பா வந்து 6 months ஆன உடனே நான் எகெயின் என்னோட பழைய கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு மெயில் அமிச்சேன். அவங்களுமே வந்து அது அந்த கோவிடை வந்து இது பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நீட் வந்திருந்தது. ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துருந்ததுனால தான் அவங்க அந்த ட்ரஸ்ட்டில் திருப்பியும் எனக்கு வந்து இவந்தோ அந்த பீரியடில் அவங்க வேறு கன்சல்டன்சிஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலுமே எங்களுக்குமே அந்த இது கொடுத்தாங்க. ஸ்டில் அவங்க 2019 இருந்து ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் ஸ்டில் எங்க கூட இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆக போது ஸ்டில் அவங்க கூட நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புறம் திறமையுள்ளவர்கள் வேலை தேடுகிறார்கள், மறுபுறம் சரியான திறமையை தேடும் நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை நிரப்புவதுதான் ரெக்ரூட்மெண்டின் முக்கிய பங்கு. சர்வஜித் இன்ஃபோடெக் நிறுவனங்களுக்கு தேவையான மனித வளத்தை தேர்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் சரியான திறமை சரியான இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பை தேடும் நபருக்கும் தகுதியான பணியாளரை தேடும் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு நம்பிக்கையான இணைப்பை உருவாக்குகிறது. டீம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நான் என்னோட கம்ப்ளீட் விஷனை வந்து நான் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு வரணும், இது எல்லா விஷனுமே நான் கொடுத்துட்டேன். ஒரு எம்ப்ளாயை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்களோட கேப்பபிலிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய டீமில் வந்து ரெக்ரூட்டராக நான் எடுத்தேன். பட் அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் 1 month வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணலை. ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்களுக்கு வரலை. பட் அது மீறி நான் அவங்கள அமுச்சு விடுறது இல்லாமல் அவங்கள நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஏன்னா அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, அந்த ரிலேட்டடாக வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்த போது அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயியை நம்ம எடுத்து அவங்களோட கேப்பபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் இந்த டிவிஷன் தான் எடுக்கணும், இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு தான் எடுக்கணும்னு நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அமுச்சு விட்டுறோம். ஸோ இது வந்து இந்த அனுப்பி விடணும் அப்படின்ட்டு என்றைக்குமே வந்து நான் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்க மாட்டேன். அவங்கள வந்து வேறு டிவிஷன் இல்லை வேறு டாஸ்க் இல்லை வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பார்ப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 months வந்து அவங்கள அந்த ஒரு 360 லேர்னிங்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இதில் இவங்க எதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து அவங்கள அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஒர்க்கிங்.
ஸோ சர்வஜித் இன்ஃபோடெக் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இனிஷியலாக நிறைய கால்ஸ் வந்து நானுமே பேசியிருந்த போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, நிறைய விமென்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் சைல்ட் பர்த் டெஃபினட்டாக ஒரு பிரேக் அவங்களுக்கு தேவைப்படுது. பிரேக்குக்கு அப்புறம் வேலைக்கு வர்றவங்க ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். மித்த 50%னால வேலைக்கு வர முடியல, சூழ்நிலைனால வர முடியல, இல்லை அவங்களே வந்து ஓகே என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கணும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்துடுறாங்க. மித்த 50% வராங்க. இட் ஷுட் பி அந்த பர்சன்டேஜ் கூட வேரி ஆகலாம். ஒரு 20-30 தான் வந்து வேலைக்கு வராங்க, மித்தவங்க எல்லாருமே வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. பட் நான் அந்த சிச்சுவேஷனில் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, என்னால் வந்து கையில் குழந்தை இருக்குன்னா என்னால் அப்போ என்ன படிக்க முடியும், அப்போ என்ன லேர்ன் பண்ண முடியும், ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அந்த பர்டிகுலர் பீரியடில் என்னால் என்ன படிக்க முடியும். ஒருவேளை அவள் கையில் இருந்தால் கூட ஒரு சின்ன புக் இருந்தால் நான் லேர்ன் பண்ணுவேன், இல்லை மொபைலில் எதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சால் லேர்ன் பண்ணுவேன், இல்லை யார்கிட்டையாவது பேசும்போது நம்மளால் வந்து அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ண. நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு நம்மளை விட சின்னவங்க வந்து நாலேஜ் நிறையா வச்சுருக்காங்க, நான் அந்த ஈகோ பார்க்கவே மாட்டேன். அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண முடியும். ஈவன் என்னோடய டீம்லேருந்து நான் எதாவது லேர்ன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சர்வஜித் இன்ஃபோடெக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் என்னோட ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே எல்லா ஸ்டோரிஸுமே என்னோடய விஷனுமே நான் வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனாலேயே அவங்களுமே அந்த ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து ஓனர்ஷிப்பாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீமை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய அடுத்த டிவிஷன்ஸ் பற்றி இல்லை அடுத்த சர்வீஸ் பற்றி நான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சிங்கிள் எம்ப்ளாயியில் இருந்து இப்போது 15+ விமன் எம்ப்ளாயீஸ் இப்போ வந்து நம்ம சர்வஜித் குரூப்பில் இருக்காங்க. சர்வஜித் இன்ஃபோடெக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆன போதே எனக்கு சவுத் இந்தியாவிலேருந்து நாங்கள் மட்டும்தான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஃப் UAE கம்பெனிஸ்க்கு நாங்கள் பண்ணினோம். அதையும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் சவுத் ஆஃப்ரிக்கா ருவாண்டா லொக்கேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி கூட டைப் பண்ணி எங்களோட ட்ரெயினர் தான் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் 2-3 இயர்ஸில் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸுமே சரி ட்ரைனிங் சர்வீசஸுமே கிடைச்சது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ அப்போது எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் ஆஃபீஸ் எங்கே வச்சுருக்கீங்க. நிறைய பேர் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாருமே கேட்டதில்லை. ஆனால் ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஒரு மிட் லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் ஆஃபீஸ் இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸ் தரமாட்டோம் அப்படின்னு கோவிட் டைம் வரைக்கும் அந்த ஒரு சேலஞ்ச் எனக்கு இருந்தது. போஸ்ட் கோவிட் எனக்கு வந்து இந்த சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஈவன் நான் UAEயில் ஒர்க் பண்ணும்போது அந்த சேர்மேன் சைன் பண்ணியிருக்காங்க, நான் கவுண்டர் சைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அவருமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல, ஆஃபீஸ் எங்கே இருக்குது இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா. ஸோ தே ஆல் ட்ரஸ்டட் ஆன் சர்வஜித் இன்ஃபோடெக் அண்ட் அந்த ட்ரஸ்ட் ஸ்டில் பில்ட் ஆகுது. ரீசெண்டாக இந்த வார் நடக்கும்போதும் அவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு மெயில் போயிருந்தது, அதுக்குமே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் வந்தது தட் எவ்ரிபடி இஸ் சேஃப். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய கெரியர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெக்ரூட்டராகவோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் HRலேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆன்போர்டிங் இருக்குது, இல்லை ஸ்டாச்சுட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக. ஸோ அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எனக்கு இது எல்லாமே சேர்ந்து சிங்கிள் பர்சனாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய குவெரிஸு, நிறைய என்கொயரிஸ் எல்லாமே வர்றதை என்னால் வந்து ஸ்டாச்சுட்ரி ரிலேட்டடாகவுமே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் மட்டுமே நம்மளோட கம்பெனி இருந்துடக்கூடாது. சர்வஜித் இன்ஃபோடெக் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கே வந்து மேல் எம்ப்ளாயீஸ் கொண்டு வரணும்னு நினைக்கல. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னும் ஸ்டில் இருக்காங்க. அவங்கள நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு நான் வந்து அவங்கள ஃபோர்ஸும் பண்ணலை. பிகாஸ் அவங்க தே ஆர் ஆல் செட்டில்ட், அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் தெரியும், எல்லாமே அவங்க வந்து தேர் ஹேண்ட்லிங். ஸ்டில் சர்வஜித் இன்ஃபோடெக் ஹெட் HR வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அண்ட் டீமை வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. பட் மித்த சர்வீசஸ் ஸோ ஒரே இதில் இருந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அடுத்த லெவல் நான் ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக HRல தான் நான் அடுத்த சர்வீசஸை கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது தான் நான் எவால்வின் அப்படின்னு கம்பெனி நேம் வச்சு நாங்கள் வந்து ஸ்டாச்சுட்ரி காம்ப்ளைன்சஸ் சர்வீசஸ், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் சர்வீசஸ், எனி கைண்ட் ஆஃப்
ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ், ஆன்போர்டிங் சர்வீசஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் நான் பண்ணணுன்னா டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் செட்டப் இருந்தே ஆகணும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக நான் வந்து நிறையா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து கம்பெனிஸ் விசிட் தேவை. ஸோ அங்கே டெஃபினட்டாக எனக்கு வந்து மேல் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்டும் தேவைப்பட்டிருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சர்வஜித் இன்ஃபோடெக் நான் சொன்ன மாதிரி அது விமென்ஸ் எம்பவர்மெண்ட்னால நாங்கள் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. இங்கே வந்து நான் ஹையர்டு வந்து மேல் எம்ப்ளாயி ஆல்சோ. இந்த சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால அடுத்த லெவல் ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்னா என்ன மாதிரி கம்பெனி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் என்னால் வந்து ப்ராப்பராக ப்ராசஸை செட் பண்ணி கொடுத்து என்ன மாதிரி டெக்னாலஜி கொண்டு வரணும், எப்படி ஸ்கேலப் பண்ணணும்னு என்னால் கைடன்ஸ் பண்ண முடியும். என்னோட ஒரு பிலீஃப் இருக்குது, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பீப்புள், செகண்ட் வந்து ப்ராசஸ், மூணாவது வந்து டெக்னாலஜி. ஸோ பீப்புள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது உங்கள் கம்பெனிக்கு பீப்புள். அந்த பீப்புளில் நீங்கள் வந்து உங்களோட விஷன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை கொண்டு வரணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த கம்பெனியில் நம்ம பண்ணுற சர்வீஸோட ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸ் செட் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்மளோட கம்பெனிக்கு ஆட்டோமேஷன் பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ டெக்னாலஜி கொண்டு வரணும். ஸோ நம்ம சர்வஜித் இன்ஃபோடெக்காக இருக்கட்டும், எவால்வினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராசஸ் வைஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களே வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுமே வந்து ப்ராசஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து டெக்னாலஜி டிவிஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான் டிவிஸ்டா இனோவேஷன் கொண்டு வந்தோம். கம்மிங் பேக் டு என்னோட கிளைண்ட் லிஸ்ட், நாங்கள் வந்து 200+ கிளைண்ட்ஸ் பேன் இண்டியா லெவலில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எவால்வின் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக, இன்டீரியர் ரிலேட்டடாக, பெட்ரோலியம் ரிலேட்டடாக, இந்த ரிலேட்டடாக கம்பெனிஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக SOPs, டாக்குமெண்டேஷன், ப்ராசஸ் ஓரியன்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், இது எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு தேவையான ERP, வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் மேபி சார் வந்து கம்ப்ளீட்டாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ஏன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாமே ஒரே குரூப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் சர்வஜித் குரூப் அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ சர்வஜித் குரூப்புக்குள்ளே தான் சர்வஜித் இன்ஃபோடெக், எவால்வின் அண்ட் டிவிஸ்டா இனோவேஷன்ஸ். சர்வஜித் இன்ஃபோடெக்கோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுமே நம்ம வந்து கம்பெனியோட கல்ச்சர், கம்பெனியோட வேல்யூஸ், கம்பெனியோட விஷன், கம்பெனியோட சர்வீஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து இனிஷியல் ஃபேஸஸில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா எங்களுக்கு. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்குறோம், பட் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எப்படியாச்சும் ஜாப் வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக எங்களோட வெப்சைட்லேயும், எங்களோட ப்ரௌசர்லேயும், எங்களோட இமெயில் கம்யூனிகேஷனில் நாங்கள் கிளியர் பண்ணுறது வந்து நாங்கள் எந்த ஒரு சிங்கிள் பெனியும் கூட கேண்டிடேட்ஸ் கிட்ட நாங்கள் வாங்குறது கிடையாது. இது வந்து இது ஒன் ஆஃப் த கோர் வேல்யூஸ் எங்களோட கம்பெனியோடது. வேலை தேடும் ஒருவரின் நிலையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஏற்கனவே ஒரு வாய்ப்பை தேடி நிற்கும் ஒருவரிடம் வேலை கிடைப்பதற்காக பணம் கேட்பது அவருடைய சிரமத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும். அதனால்தான் வேலை தேடும் நபர்களிடமிருந்து எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற மனிதநேய நோக்கம் முக்கிய இடம் பெறுகிறது. வேலை என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பணத்தால் அளவிடாமல் திறமையின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த பயணத்திற்கு ஒரு தனித்துவமான சமூக பார்வையை அளிக்கிறது. வணக்கம், என்னோட பேர் சரவணன் அருணாச்சலம். என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MNC ஐடி கம்பெனியில் 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஆஸ்ட்ராஜெனிகா, HCL, விப்ரோ, TCS இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில், ஸ்விம்மிங்கில் இருக்கார். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு Group 3, Group 2 கேட்டகரிஸில் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு லெவலில். ஸோ அவருக்காக என்னோடய ஒர்க்கை நான் ரிசைன் பண்ணிவிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஒய்ஃபோடு சேர்ந்து சர்வஜித் இன்ஃபோடெக், சர்வஜித் குரூப், இவால்வின். ஸோ இது கூட என்னோடய டெக்னாலஜி குரூப் டிவிஸ்டா இனோவேஷன்,
அதில் நான் கோஃபவுண்டர், நானும் என்னோட ஒய்ஃபும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தின் தி ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அவுட் சைட் த கிளைண்ட்டுக்கும் நாங்கள் டெக்னாலஜி வைஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டு யாரெல்லாம் ஹெச்ஆர் சர்வீசஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களையே பிச்சின் பண்ணி நாங்கள் டெக்னாலஜி வைஸும் அவங்கள க்ரூம் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் என்ன டெக்னாலஜி அப்படின்னா சர்வர் சைடு அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி ஆடிட்டு, நெட்வொர்க்கிங்ஸ் ஆடிட்டு அண்ட் தென் வெப்சைட் டெவலப்மெண்ட், கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்தன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டீம் வச்சு நாங்கள் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கும் ப்ளஸ் எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நியூ கிளைண்ட்ஸும் அக்வைர் பண்ணி நாங்கள் எங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் என்டையர் 3 டிவிஷனையும் என்னோடய ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. சர்வஜித் குரூப் மூலிமா சர்வஜித் இன்ஃபோடெக், எவால்வின் அண்ட் டிவிஸ்டா இனோவேஷன், இது 3த்தையும் ஹெச்ஆர் ரிலேட்டடாக அவங்க பார்த்துப்பாங்க. இது 3தோட டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்துப்பேன். எல்லா விமனுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். அதில் வந்து அவங்க சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. எனக்கு யாரோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ நீ பண்ண, பேக்கெண்டில் நான் இருக்கேன். அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் இப்போ 2 பசங்களையும் பார்க்குறது நாங்கள் 2 பேரும் தான். ஸோ எல்லா சேலஞ்சஸுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பசங்களை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் 2 பேருமே வந்து தான் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு கம்பெனி ரன் பண்ணணுன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு சேலரி கொடுக்குறதே பெரிய விஷயம். 15 பேருக்கு சேலரி கொடுக்கணும். 15 பேரையுமே நாங்கள் வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும். அவங்களையும் ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்கணும். ஸோ என்னோட 2 குழந்தைங்களோட சேர்ந்து இந்த 15 பேருமே எனக்கு வந்து அந்த அளவு நான் அந்த குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பேசும்போதும் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் அங்கே வீக்கு. ஸோ எங்களோட அந்த ஒரு காம்பினேஷன் தான் நிறைய கம்பெனிஸில் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபேக்டராக இருந்தது. ஒரு தொழிலதிபரின் வெற்றி என்பது அவர் கட்டிய நிறுவனத்தின் அளவில் மட்டும் இல்லை, அவர் உருவாக்கிய வாய்ப்புகளின் எண்ணிக்கையிலும் இருக்கிறது. ஜித்தி அவர்களின் ஆரம்ப சிந்தனை பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் எம்பவர்மெண்ட் என்ற நோக்கத்திலிருந்து தொடங்கி இன்று ஹெச்ஆர், கம்ப்ளையன்ஸ், பிசினஸ் சொல்யூஷன்ஸ் மற்றும் டெக்னாலஜி என பல துறைகளை உள்ளடக்கிய சர்வஜித் குழுமம் என்ற பரந்த பயணமாக வளர்ந்துள்ளது.